Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு காலிஃப்ளவரை வச்சு ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எப்படி வந்துட்டு காலிஃப்ளவர் கிரேவிங் மசாலா எப்படி செய்யலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். இது கூட நீங்க தோசை சப்பாத்தி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் தேவையான அளவு காலிஃப்ளவரை இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க. நம்ம கேரட் பீட்ரூட் எல்லாம் திருவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம காலிஃப்ளவரை திருவி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் அளவு காலிஃப்ளவரை இந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனில் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த உப்பு காலிஃப்ளவரில் எல்லா பக்கமும் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் இருந்து தண்ணி விடும். இந்த தண்ணியை நம்ம செப்பரேட்டாக எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம அதில் புழிஞ்சு அதில் இருக்க தண்ணியை எடுத்துக்கலாம். பாருங்கள், புழிஞ்சால் இந்த மாதிரி தண்ணி வரும். இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டுரும். அதனால் சீக்கிரமாக இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு காலிஃப்ளவரை இன்னொரு பிளேட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் இருக்க வாட்டரை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம லாஸ்ட்டில் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். அதனால் இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் நம்ம திருவி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், இது நல்லா சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா மல்லி இலை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி வெங்காயத்தை கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூனில் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். எல்லாமே சேர்த்து இந்த காலிஃப்ளவரோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் மிக்சியில் அடித்து சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு கம் பதத்துக்கு இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இல்லை நீங்கள் கையில் நீங்கள் மசித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கனால இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்குது. இது கூடவே சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா உருண்டைகள் வெடிக்காமல் இருக்கும். அதனால் நம்ம உருளைக்கிழங்கு அரைச்சி சேர்க்குறோம். நீங்கள் மசிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்லா இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவைப்பட்டால் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா உருண்டைகளுமே திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அந்த உருண்டை முழுகிற அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை ஒன்றா இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தள்ளி ஆட் பண்ணுங்க, இல்லைனா ஒன்றோடு ஒன்று ஒட்டிடும். போடும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெளியே சீக்கிரமாக கருகிடும், உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் ஆகிருக்கு. நல்லா டார்க் அண்ட் ப்ரௌன் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்க போகிறோம். இது ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரை வேகிறதுக்கு எடுக்கும். இதை வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை பொரித்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ 8 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா அதோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீதி இருக்க உருண்டைகளும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். அதே ஸ்டெப்பு தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் வெளியே கருகாமல் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இதையும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 8 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்க 4 முந்திரி, அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் சேர்க்கும் போது தான் நல்லா குழம்பு கிரேவியாக வரும். அதனால் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நல்லா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எந்த ஒரு குறபருக்கு தன்மையும் இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது வந்துட்டு ஒரு ஓரமாக வந்து இருக்கட்டும். இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம காலிஃப்ளவர் பொரிச்ச எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கரண்டி அளவு விட்டுருக்கேன். இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு பிரிஞ்சி இலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். இல்லைன்னா வந்து கருகிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து இது கூட வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூடவே வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 2 மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வரணும். அதனால் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம 2லேருந்து 5 நிமிஷத்துக்கு அளவு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோங்க. நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து வரணும். பாருங்கள் வெங்காயம் நல்லா வந்து வதங்கிருச்சு. இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூடவே வந்துட்டு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஜஸ்ட் கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் நம்ம இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை ஒரு தடவை அலசி அதில் இருக்க தண்ணியும் நம்ம இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மசாலா காயிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோங்க. இப்போ இது கூடவே வந்து 1/2 கப் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து குழம்பு வந்து கிரேவியாக வந்து வேணும் அப்படின்னா தண்ணியை வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணியை கொஞ்சம் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு புளிஞ்சு வச்சுருந்த காலிஃப்ளவர் வாட்டரை இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆல்ரெடி வந்து உப்பு சேர்த்துருப்போம். அதனால் உப்பை பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலா காயிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வந்து காஞ்சிருச்சு. அதோட பச்சை வாசனை எல்லாமே வந்து போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு வாசனைக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருண்டைகளை இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம பொரிச்சு வச்ச உருண்டைகளை இதில் ஒன்றா வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம உருண்டைகளை போட்ட உடனே ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட போகிறோம். இல்லை அப்படின்னா உருண்டைகள் வந்து உடஞ்சிரும், பிறகு குழம்புல வந்து கரைஞ்சிரும். அதனால் எல்லா உருண்டைகளுமே சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அந்த உருண்டைகள் மேலே இந்த குழம்பு படுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக வந்துட்டு மல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக வீட்டிலே வந்துட்டு ஒரு லஞ்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செய்யலாம். குழந்தைகளுக்கு இதை கன்ஃபார்ம் வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.